உங்கள் சக்தி கணேஷ் வழங்கும் முப்பெரும் விழா பம்பர் கூப்பன் பரிசு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தலைவர் உயர் திரு டி கோபால் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருமதி தீபா கோபால் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். திரு டி கோபால் அவர்கள் தூத்துக்குடி ஸ்டார் அரிமா சங்க தலைவராக இருக்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி நமக்கு முதல் பரிசை வழங்குறதுக்கு இருக்கிறாங்க. அவங்கள அன்புடன் வரவேற்கிறோம். உயர் திரு டி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு மாஸ்டர் அத்லெட்டிக் அசோசியேஷன் செயலர் அவர்களை பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மூன்றாவது பரிசினை வழங்கி வாழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் உயர் திரு கராத்தே மாஸ்டர் கராத்தே இயக்குனர் திரு பாஷா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அண்ணாச்சி சக்தி கணேசனின் உரிமையாளர் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இப்பொழுது விழாவினை குத்துவிளக்கு இப்பொழுது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றுவதற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நம்ம சக்தி கணேஷ் டெக்ஸ்டைல்ஸினுடைய உரிமையாளர் இப்பொழுது உங்களுக்காக வாழ்த்துரை. இந்த இனிய காலை பொழுதினிலே மகிழ்ச்சி நிறைந்த தை திருநாளிலே எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசு வாடிக்கையாளருக்கும் நமக்கு பேராதரவு அளித்து நம்மளை வாழ்வாங்கு வாழ வைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாமளும் ஏதாவது வாடிக்கையாளருக்கு செய்யணுங்கிற என்ற குறிக்கோளோடு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேயே யாருமே அறிவிக்காத செய்யாத முதலாக பரிசுகளோடு ஜவுளிகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது சக்தி கணேஷ் தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் முதல் பரிசு 5 பவுன் தங்க செயின் போட்டேன். 5 பவுன் தங்க செயின், 2 பெரிய வண்டி, 2 வீலர், பெரிய ஸ்ப்ளெண்டர் வண்டி, 2 வண்டி, 2 ஸ்கூட்டி, எல்லாம் மிகப்பெரிய அளவில் இதே மண்டபத்தில் வச்சு தான் பரிசு அளிப்பு விழா நடத்தினோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 5 பவுன் தங்க செயின் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது எப்படியாவது நம்ம கஸ்டமருக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் தோன்றி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அதனுடைய வெளிப்பாடு தான் அதை நான் ஆரம்பித்தேன். அந்த 5 பவுன் செயின் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில், பொம்பளை பிள்ளை கரையேற்ற முடியாத, கல்யாணம் முடிக்க முடியாத ஒரு குடும்பத்தில், அந்த குடும்பத்துக்கு நம்ம ஜவுளி வாங்கினதனுடைய கூப்பனில் விழுந்துச்சு. அந்த குடும்பம் இன்றைக்கும் என்னை கடவுளாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் அந்த 5 பவுன் வழங்கினதை வச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணமெல்லாம் முடிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு நீங்கள் தான் இருந்து முடிச்சு நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. உங்களால் தான் இந்த காரியமே நடக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கடைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களும் ஒரு நன்றியோடு இருக்கிறாங்க. நான் அதை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செஞ்சேன். அது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்திய, தமிழ்நாட்டிலேயே அறிமுகப்படுத்தியது சக்தி கணேஷ் தான் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள பெருமை கொள்கிறேன். அது மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் துவக்கினவே சக்தி கணேஷ். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லா நிறுவனங்கள்லேயும் பரிசு பரிசு பரிசு, இதுக்கு அது பரிசு, அதுக்கு இது பரிசு அப்படின்னு அறிவிக்காத ஒரு நிறுவனமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி எங்கள் வியாபாரி சங்கத்தில் எங்கள் ஜவுளி வியாபாரிகள் சங்கம்னு ஒன்று வச்சுருக்குறோம், எங்கள் சமுதாய சங்கம். அந்த சங்கத்தில் 150 ஜவுளி கடை இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்லேயும் எங்களுடைய கடைகள் இருக்குது, எங்கள் சமுதாய கடை. அந்த சங்கத்துக்கு நான் செயலாளராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக செயலாளராக இருக்கிறேன். அந்த சங்கத்திலேருந்து என்ன நோக்கம், சங்கத்தினுடைய அமைப்பு நோக்கம் என்ன அப்படின்னாக்க, எங்கள் சமுதாயம் ஒரு 500 தலைக்கட்டு தான். ராமச்சந்திரபுரங்கிற கிராமம், கலசலிங்கம் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, கிருஷ்ணன் கோயிலில் கலசலிங்கம் அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ்னு இருக்குது.
பொறியியல் கல்லூரி, யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது, பெரிய காலேஜ். எங்கள் ஊருக்காரர் தான், எங்கள் சொந்தக்காரர் தான். அந்த ஊரில் வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதான் சங்கம். இன்றைக்கும் அந்த ஊரில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் யாரும் அந்த ஊரில் ஒரு சுஷ்டி ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக தான் பரவாயில்ல, அந்த அடக்க செலவுக்காண்டி நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அன்றைக்கி மறுநாள் அடக்கத்துக்கு முன்னாடி கொண்டு கொடுத்துருவோம். இது 15 வருஷமாக நடந்துக்கிட்டு வருது. அது மாதிரி படிக்க வசதி இல்லாதவங்க, சமுதாயத்தில் வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு படிப்பு வசதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, முதியோர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், குழந்தை இல்லாதவங்க, அது மாதிரி மனைவி இல்லாமல் தனியாக வாழ முடியாமல் வயதானவர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 நேரமும் எங்கள் சங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த அன்னதானத்தில் தொடங்கி 5 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். நான் அந்த சங்கத்தை செக்ரட்டரியாக இருக்குங்கிறதே பெருமை அடைகிறேன். அது மாதிரி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை மென்மேலும் ஜவுளித்துறையிலே ஒரு முத்திரை பதிக்க காரணமாக இருக்கின்ற உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்ட உடனே நல்ல நாள் என்று கூட பாராமல் எங்களுடைய தூத்துக்குடி ஸ்டார் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணாச்சி கோபால் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் திருமதி தீபா கோபால் அவர்களையும் வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மாதிரி நம்மளுடைய நீண்ட நாள் நண்பர் பழனிசாமி, அத்லெட்டிக் அசோசியேஷன் தமிழ்நாடு மாநில செயலாளர், என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு அவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் அருமை மாப்பிள்ளை, நான் மாப்பிள்ளை தான் கூப்பிடுவேன், அவரை எப்பயும் மாமான்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு சிநேகிதம். எந்த ஒரு காரியத்துக்கும் சொன்ன உடனே எள்ளுனா எண்ணெயாக வந்து நிற்பார். அவ்வளவு தூரம் ஒரு சிறந்த நண்பர், அற்புதமான மனிதர், பொது சேவையை தன்னுடைய வாழ்க்கையாக அர்ப்பணித்து கொண்ட ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அவரை பெருமையாக சொல்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய வருகைக்கும் நன்றி 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 வரவேற்கிறேன். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து மிக பிரமாதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் அருமை நண்பர் மெர்ச்சி டிவியினுடைய நிர்வாக இயக்குனர் ஜூட் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மாதிரி இங்கே மற்ற பெயர் விட்டு போயிருந்தாலும் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும் நேரம் இது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று பரிசுகளை வழங்க வருகை தந்திருக்கும் உயர் திரு டி கோபால் அவர்களுக்கு சக்தி கணேசனுடைய உரிமையாளர் அவர்கள் பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். தொடர்ந்து உயர் திரு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கூடிய திருமதி தீபா கோபால் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. மேலும் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கூடிய திரு பி பழனிசாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக உயர் திரு கராத்தே இயக்குனர் பாட்ஷா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வருக வருக என வரவேற்கிறார்கள்.
வாங்க, நம்முடைய வாடிக்கையாளர்கள் வாங்க. வாடிக்கையாளர்களை அதிக அளவில் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கான பரிசுகளை எப்பொழுதுமே ஒவ்வொரு விழா காலங்களிலும் வழங்கி உற்சாகப்படுத்தி வருவதில் நம்மளுடைய தூத்துக்குடியில் சிறந்த ஜவுளி நிறுவனமாக சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் பதிவு செய்கிறோம். என்றென்றும் எங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அன்பு வாடிக்கையாளர்களை மேடையில் ஏற்றி விளக்கு ஏற்ற வைத்து அவர்களை கௌரவிப்பதில் உங்கள் சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் பெருமிதம் கொள்கின்றது. தொடர்ந்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தலைவர் தூத்துக்குடி ஸ்டார் அரிமா சங்கம் உயர் திரு டி கோபால் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் 30 விழாவிற்கு வருகை இருந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தி கணேஷ் ஆதிநாராயணன் அவர்கள் இன்று நேற்றல்ல, எனக்கு 30 வருட காலமாக அவர் நெருங்கிய நண்பர், இனிய நண்பர், அன்பாக பழகுபவர், எல்லோரிடமும் அரவணைப்பாக இருப்பவர். காசு எல்லோருக்கிட்டையும் வரும், பணம் எல்லோருக்கிட்டையும் வரும், ஆனால் அந்த செருக்கு எருக்குலாம் அவர்கிட்ட இருக்காது. அவர் வாடிக்கையாளர் தான் முக்கியம், நமக்கு வாடிக்கையாளர் தான் முக்கியம். அவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளையும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பரிசு பொருளாகவும் கொடுக்க வேண்டும் என்று ஆரம்ப காலகட்டத்திலேயே தூத்துக்குடியில் முதற்கண் ஆரம்பித்தார். அதை பார்த்து மற்ற ஜவுளி கடைகள் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இந்த அளவில் எல்லோரும் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் இவர்களை மாதிரி ஒரு காஸ்ட்லி, ஒரு பெரும் மதிப்புக்குரிய பொருட்களை கொடுப்பவர் யாரும் இல்லை. பெரிய பெரிய ஜவுளி கடைகள், நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை, உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய ஜவுளி கடைகள் பல கோடிகள் லாபம் அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுப்பதோ பரிசு பொருட்கள் ரொம்ப மதிப்பு குறைந்த பொருட்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே சொன்னார்கள் அவர்களா, 5 பவுன் என்பது இன்றைக்கி 5 லட்சம், இன்றைய ரேட்டு 5 லட்சம் அவர் கொடுத்தார். யாருக்காக? கஸ்டமர் இவருக்கு முதல் மூச்சு, இவருடைய வியாபாரத்திற்கு முதல் மூச்சு. அதனால் கஸ்டமரை அவர் உள்ளளவத்தில் ரொம்ப மதிப்பார். கஸ்டமர் தான் என்னுடைய முதலாளி அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர் எங்களுக்கெல்லாம் முதலாளியாக இருந்தாலும் நீங்கள் தான் அவருக்கு முதலாளி, அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர் நமது ஆதிநாராயணன் அவர்கள். அதனால் இன்று என்னை கூப்பிட்டு இருந்தார்கள், நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, நம்மளும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். நானும் 1995க்கு வந்தேன், 95லேருந்தே அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர் எங்களுடைய கிளப்பில் செக்ரட்டரி தலைவராக இருந்திருக்காரு. இன்றைக்கு நான் தலைவராக இருக்கிறேன். அவர் கிளப்பில் தான் நான் சேர்ந்தது. அவர் தான் என்னை தலைவராக்கி அழகு பார்த்தவர். இன்று எல்லோரையும் அழகு பார்க்கிறார். வாடிக்கையாளர் அனைவரையும் அழகு பார்ப்பவர் நமது சக்தி கணேஷ் மட்டுமே. ஜவுளித்துறையில் நமது தூத்துக்குடியில் முதல் இடம் படைப்பவர் சக்தி கணேஷ் அவர்களே. இன்று நான் பெருமைப்படு, ரொம்ப என்னுடைய மனசில் பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு முதலாளி சக்தி கணேஷ் அவர்கள் உங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் பரிசு பொருளை கொடுக்க வேண்டும் நினைக்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ரொம்ப 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 பாராட்டுறேன். இது மாதிரி அவர்களுடைய நிறுவனம் மேலும் மேலும் வளர நான் ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். வாடிக்கையாளர் நீங்களும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தலைவர் அவர்களே. அடுத்ததாக திரு பழனிசாமி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
சக்தி கணேஷ் ஜவுளி கடையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவிற்கு விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணாச்சி டி கோபால் அவர்களையும் அவருடைய மனைவியையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு பரிசளிப்பதற்கு உண்மையிலேயே ஒரு சால சிறந்த ஒரு நிறுவனர் அண்ணாச்சி கோபால் பற்றி அவர் சொன்னது போல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருஷமாக நன்றாக தெரியும். நாங்கள் அனைவரும் ஒரே லயன்ஸ் கிளப்பில் இருந்தோம். போர்ட் சிட்டி லயன்ஸ் கிளப் அதில் இருக்கும்பொழுது அவர்கள், நான், அண்ணாச்சி எல்லாருமே தலைவர் செயலாளர் பொருள் என்ற பதவியில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் நாங்கள் அதில் நிர்வகித்தோம். இப்பொழுது அண்ணாச்சி அவர்கள் ஸ்டார் அரிமா சங்கம் என்ற அமைப்பிற்கு தலைமையேற்று கிட்டத்தட்ட இப்பொழுது 10-15 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் வந்து அகல்யா கேஸ் அப்படின்னு நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய நிறுவனர். அவருடைய நிர்வாக திறமை எனக்கு மிகவும் பிடித்திருக்கும். கராராக சில விஷயங்கள்லாம் ரொம்ப கராராக பேசுவாங்க. அந்த ஏன்னா நிர்வாகத்தில் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி ஒரு தலை சிறந்த ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு அருமையான நண்பர் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதுபோல் அவருடைய மனைவியை பற்றி சொல்ல வேண்டாம். அவர்கள் வீட்டுக்கு சென்றால் ஒரு இன்முகத்தோடு வரவேற்பதும் ஒரு பாசத்தோடு, நம்ம வந்து 3வது ஆட்கள் தான் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை நினச்சி ஒரு அன்போட ஒரு பரிவோட அந்த உபசரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அதனால் அவர்களையும் நான் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து என்னுடைய நண்பர் திரு கராத்தே பாஷா அப்படின்னா அவங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பல இளைஞர்களுக்கு கராத்தே கராத்தே பழகுவதற்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கி பல பள்ளிகளிலும் பல மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் இன்றைக்கு மாவட்ட, மாநில, தேசிய அளவில் பங்கு பெற்று பாராட்டுகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு தலை சிறந்த நண்பர். நானும் அவரும் ஒரே துறையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் பணியாற்றி வந்தோம். நான் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டேன். அவர் துறைமுக ஃபயர் சர்வீஸில் அலுவலராக இருக்கிறார்கள். அவர்கள் என்னோடு சேர்ந்து ஊர்காவல் படையிலும் பணி செய்திருக்கிறார். அவருக்கு இதுக்கு முன்னால் வந்து அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பதவி வகித்துக்கின்றார். இப்போ நம்ம வீரப்பனை பிடிக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்லாம் அவர் முக்கியமாக பங்கு வச்சிருக்கிறாரு. திரு தேவாரம் பழைய டிஜிபி அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கமாண்டோ ஃபோர்ஸுக்கும் அவர் கூட இருந்து பணியாற்றியிருக்கிறார். அவர் துறைமுகத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டு ஒரு சேவை செய்தார். அது பணியாற்ற மட்டும் இல்லை, பொது சேவைகள் நிறையா செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அபூர்வமான கருத்துக்கள்லாம் பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்த திரு பாட்சா அவர்களையும் இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கிறார் என்பதை வரவேற்று உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்து இந்த சக்தி கணேசன் நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஆதிநாராயணன் அவர்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். கோபால் அண்ணாச்சி உங்களை விளமாக சொல்லியிருக்காங்க. அதாவது உழைப்பால் உயர்ந்தவர்கள் அதில் கொஞ்சம் தான். அதாவது நிறையா பேர் உழைக்காமலே சிலருக்கு பல வசதிகள் கிடைச்சிருக்கும். இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய வசதி, அவங்களுடைய வாரிசு சம்மந்தமாக நிறையா சொத்துக்கள்லாம் இருந்திருக்கும். பட்டு ஒரு சிலர் தான் அதில் தன்னுடைய சொந்த பலத்தில் உழைத்து உயர்ந்தவர்கள் ஒரு சிலரே. அப்படிப்பட்ட ஆட்களில் வந்து திரு ஆதிநாராயணன் அண்ணாச்சி வந்து இருந்தாங்க. எனக்கு தெரியும், நான் தூத்துக்குடியில் இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் ஒரு நல்ல மழை, அழகர்சாமி செட்டியார் கடைக்கு முன்னால் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அண்ணாச்சி அப்போ ஜவுளி வந்து சைக்கிளில் வியாபாரம் பண்ணாங்க. சைக்கிளில் பண்டில் வச்சுட்டு அந்த மலைக்கு வந்து ஒதுங்கி நின்னாங்க. அப்போ நாங்கள் பேசி கொடுத்தேன். அப்போ அண்ணாச்சி எங்கே இருக்கீங்க என்னென்னு கேட்கும்போது எனக்கும் அவங்க அண்ணாச்சி ஊர் பக்கத்தில், அண்ணாச்சி இருக்கிறது வந்து கிருஷ்ணன் கோயில் கலசலிங்கம் காலேஜுக்கு பக்கத்தில் ராமச்சந்திராபுரம் ஊர், எனக்கு வந்து மல்லி. ஆக பக்கத்து ஊருங்க கொஞ்சம் நெருங்கி பழகிட்டோம். இப்போவும் நாங்கள் தொடர்ந்து நல்ல பழக்க வழக்கங்கள் நிறையா உண்டு. ஒரு பழகுவதற்கு பண்புள்ளம் கொண்ட ஒரு நல்ல உள்ளம். அதான் சொன்னார்ல, அதாவது நாம் அந்த வளர்ச்சி அடைகிறதுக்கு வாடிக்கையாளர்கள் நீங்கள் தான் காரணம். அதே போல் அந்த வாடிக்கையாளர்களையும் ஊக்கப்படுத்தணும், அவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச சேவை செய்யணுங்கிற ஒரு நல்ல உள்ளத்தோட பல எடுத்துக்காட்டுகள் சொன்னாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி அதான் கோபாலன் சொன்ன மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்காங்க. ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு நம்முடைய வருமானத்தில் ஒரு பங்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதை கோபாலன் அழகாக சுட்டி காட்டினாங்க. தானும் வளரணும், வாடிக்கையாளரும் வளருங்கிற ஒரு பண்போடு இன்றைக்கு தூத்துக்குடியில் சிவகோயில் தெருவில் வந்து ஜவுளி கடை வச்சு ஒரு சிறப்பாக நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய பழக்க வழக்கங்கள், வாடிக்கையாளர்கள் வந்து நம்ம கூட நின்னால் கூட வாடிக்கையாளர்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பார்த்து பேசி அவங்கள டீ குடிச்சிங்களா, அதை பார்த்தீங்களா, இதை பார்த்து அவருடைய அந்த வாடிக்கையாளருடைய கவரக்கூடிய இது பழகக்கூடிய விதமே ஒரு தனி விதமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வர்றவங்க கூட நாளைக்கு அங்கே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வர வைக்கக்கூடிய ஒரு தனி கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட உண்டு. அதனால் இப்போவும் அவங்க தொழில் நல்லா சிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நான் வளரணும், அதுபோல் வாடிக்கையாளர் எண்ணத்தோடு நல்ல விலையுயர்ந்த பரிசுகள் கோபாலனை சொன்னாங்க. இந்த மாதிரி விலையுயர்ந்த பரிசுகளை எந்த நிறுவனமும் கொடுக்கல, கோடிக்கணக்காக சம்பாதிக்காங்க. ஆனால் வாடிக்கையாளருக்கு அந்த ஒரு சின்ன அளவாக நல்லா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் இந்த தூத்துக்குடியில் மொத ஆரம்பிச்சது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கறதுக்கு வித்திட்டது அண்ணாச்சி அவர்கள் தான். எனவே அவருடைய தொழில் மேலும் சிறந்து வாடிக்கையாளர்கள் பெருகி வாடிக்கையாளர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டி நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். அடுத்ததாக கராத்தே இயக்குனர் பாட்ஷா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஹலோ. உங்கள் சக்தி கணேஷ் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரபல தொழிலதிபர் கோபால் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் திருமதி கோபால் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பழனிசாமி சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இதை கோஆர்டினேட் பண்ணி நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என ஆரியன் மாமா அவர்களையும் மனமாற வருக வருக என வரவேற்கிறோம். இதை கோஆர்டினேட் பண்ணி நடத்தி கொண்டிருக்கும் மெர்ச்சி டிவி நண்பர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள நண்பரையும் இந்த தருணத்தில் தொகுத்து வழங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வாடிக்கையாளர்களாக வந்திருக்கிறவங்களுக்கு எங்களை ஸ்பெஷல் காலை வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பொங்கல் ஃபங்க்ஷன், பொங்கல்னால எல்லாருமே வீட்டில் இருக்கணும், பிள்ளைங்களோட இருக்கணும்னு நிறைய. ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி வந்திருக்கீங்க பார்த்தீங்களா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. இங்கே நீங்கள் ஒரு ஆள் வந்திருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா மாமாட்ட நான் சொன்னேன், இன்றைக்கி பொங்கல் எப்படி மாமா வருவாங்கன்னு. கண்டிப்பாக நமக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது, அது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வருவாங்க. ஏன்னா மாமாவை பற்றி சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக பழக்கங்க. ஏன்னா அவங்க சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா மக்கள் சேவையை மகேசன் சேவையாக வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர். ஏன்னா சொல்லுவாங்க, சுவாமி ஐயன் வள்ளுவன் வாக்கில் சொல்லுவாங்க, சாதலில் இன்னாதது இல்லை இனிது ஈதலில் ஈயா கிடைப்பாங்க. ஏன்னா சாவதை விட இந்த உலகத்தில் கஷ்டமானது ஏதாவது இருக்காங்க, அதுதாங்க வாழ்க்கையில் கஷ்டமான விஷயம். ஆனால் அதை விட கஷ்டமான விஷயம் நம்மளால் பண்ணக்கூடிய உதவி. நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம், ஐயா அந்த முக்கில் கொண்டு போய் இறக்கி விட்றியான்னா இறக்கி விட்டுடலாம். ஆனால் பைக்கு கொடுக்க முடியாது. ஆனால் எங்கள் மாமா பாருங்கள், துணி எடுக்க வந்தவருக்கு 1,80,000 ரூபாய்க்கு பைக்கே கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயங்க, ஜோராக கிளாப் பண்ணுங்க, கட 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 கடன்னு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஃப்ரிட்ஜு வீட்டில் இது எல்லாமே கஷ்டப்பட்டவங்களுக்கு போகிற லெவலுக்கு அழகான ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்குறாங்க. மொபைல் ஃபோனு இதெல்லாம் சாதாரணமாக. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா பரிசு பொருட்களை கொடுத்து அவங்க ஏதாவது நம்மகிட்ட இருந்தால் கமிஷன் கிடையவே கிடையாதுங்க. நம்ம சம்பாதிக்கிறதில் காத்துட்டு சம்பாதிச்சாலும் ஒரு 1% நம்ம மக்களுக்கு செய்யணுங்கிற மனப்பான்மை எல்லாருக்குமே வராது. பணம் படைத்தவருக்கு மனம் இருக்காது. ஆனால் அந்த பணமும் மனமும் படைத்த மாமாவுக்கு ஜோராக கிளாப் பண்ணுங்க. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து சைக்கிளில் கிட்டத்தட்ட போர்ட்டஸ்ட்டுக்கு சைக்கிளே போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா மிக்சர் பிஸ்கட்டு எல்லாம், ஏன்னா எல்லாமே நம்ம மூதாதையர்னு சொல்லி எல்லாம் காக்கா மாமாவை சுற்றி ஏகப்பட்ட காக்கா 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 காக்கா. ஏன்னா அவ்வளோ லெவலுக்கு. ஏன்னா ஒரு காக்கா அடிபட்டால் 100 காக்கா கூடும். ஆனால் ஒரு காக்காவுக்கு மாமா இற போட்டோம்னா மாமா எப்போ வராதுன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். காலையில் ஆரம்பிக்கிற உதவி தாங்க அந்த லெவலுக்கு. எல்லா பப்ளிக் என் கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்குலாம் சொல்லுவேன், சொன்னவுடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த லெவலுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய மனிதர் தான் சொல்லலாம், வாழும் எம்ஜிஆர் தான் சொல்லலாம். ஏன்னா அவரை பார்க்கும்போது நிறைய நாங்கள் டூர் எல்லாமே போவோம், என்ன பண்ணணும் தான் கேட்பாங்களே தவிர்த்துட்டு மிச்சவங்களை மாதிரி தலையை சுரிஞ்சிட்டு பண்ண முடியுமா நம்மளால் பண்ணக்கூடிய உதவி எல்லாமே கொரோனா காலங்களில் இருக்கட்டும், ஃப்ளட்டு வந்த டைமில், வெள்ளம் வந்த டைமில் இருக்கட்டும், என்ன அவங்களுக்காண்டி பண்ணணும், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிற லெவலுக்கு அந்த லெவலுக்கு நம்ம சம்பாதிக்கிறத வாரி வாரி வழங்குகிற வாரி வள்ளல் தான் நம்மளுடைய சக்தி கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் மாமா அவர்களை. இன்றைக்கி இந்த முப்பெரும் விழாவாக நடத்தியிருக்காங்கன்னா நிறைய பேர் வெளியில இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க.
பட் வந்து ராசியான கடம்பாங்க. அந்த லெவலுக்கு ராசி. கிட்டத்தட்ட நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வருவேன். எங்கள் அம்மாவும் தவறி போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் பிள்ளைகள், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் கூப்பிட்டு வரோம்னா நல்ல ஒரு ராசியான கடை மட்டும் இல்லாமல் கிளாத்து அவ்வளோ அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு தருணத்துலையும் நிறைய ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனரை பார்த்து பேச முடியாது. ஒரு குறை நிறைகளை நம்ம தாராளமாக நம்ம மாமாட்ட போய் சொல்லலாம். இது சரியில்லை, சரி இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுங்கன்னா அவங்களுடைய முகத்தை பார்த்து. ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அன்றைக்கி வள்ளலார் வாடினார். ஆனால் நம்ம மாமா உள்ளே உட்காந்துருந்தாலும் கேமராலேயே பார்த்துட்டு ஆஹா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு டீ முதல்ல கொடுங்க, வரவேற்பு. ஏன்னா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, சைக்கிளில் ஒரு மலையில் நினைஞ்சிட்டு. ஏன்னா உண்மை, உழைப்பு, உயர்வு, இந்த 3 உடைய தாரக மந்திரம் தான் நம்மளுடைய சக்தி கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ். மாமன் ஜோர கிளாப் பண்ணுங்க சார். அவருடைய ஒவ்வொரு சிரிப்பு உழைப்புங்க. இன்றைக்கி நிற்கிற எல்லாமே, இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இருக்கட்டும், வாகனம் இருக்கட்டும், எல்லாமே அவரோட உழைப்பு தாங்க. இதை கொடுக்காமலே அவர் பாட்டில் எல்லோரும் பொங்கல் முடிச்சுட்டு அது பாட்டில் வச்சுக்கலாங்க, அவருடைய லாக்கரில் வச்சுக்கலாம். ஆனால் மக்களுக்கு பண்ணணுங்கிற ஒரு மனப்பான்மையோட பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நிறைய விஷயங்களுக்கு நம்ம கராத்தே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நிறைய. ஏன்னா அவங்க மாமா ஒரு திரைப்படத்தில் கூட ஆக்ட் பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ லெவலுக்கு சொன்னதை சொன்ன மாதிரி பண்ணுவார். அவ்வளோ லெவலுக்கு மெமரி அவ்வளோ லெவலுக்கு இருக்குது. எது சொன்னாலும் சரி தான். இன்றைக்கி மாமா மட்டும் சென்னையில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு திரைப்பட நடிகராக தான் இருந்திருப்பாங்க. அந்த லெவலுக்கு சாமுந்திரியா லட்சணம்னா அவர்கிட்ட தான் இருக்குது. சிரிப்புலேயும் சரி தான், எதுலேயுமே வஞ்சகமாக சிரிக்கிறதே கிடையாது. உண்மையாகவே இப்போ நான் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வரலையே மறுமணே நான் இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் மாமா. ஏன்னா பாசம். ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் பழங்க, என்கிட்ட மட்டும் கிடையாது. அவருடைய பாசம் பார்த்தீங்கன்னா ரத்தத்துலேயும் நரம்புலையும் சதையிலையும் எலும்புலையும் பண்ணப்பட்ட பந்தம் தான் இன்றைக்கி வந்து பரிசு பொருளாக உங்களுக்கு கூப்பிட்டு நல்ல நாளும் அதுவுமா ஒரு இன்றைக்கி வந்து சமத்துவ பொங்கல். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் ஜாதி மத பேதம் இல்லாமல் இன்றைக்கி வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறது. இன்றைக்கி நான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி தான், ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் எல்லாருமே இன்றைக்கி இந்த விழாவை, எல்லா வீட்டுடைய விழாவை நம்ம வீட்டு விழாவாக நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா. இல்லை அதிர்ஷ்டதாரர்கள் யாருங்கிறதுலாம் தெரியாது. பட் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். அது கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் இந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப இறைவனை வேண்டிக்கிறேன். பட் பழனிசாமி சார் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 35 ஆண்டு காலமாக சார் வந்து எங்களுக்கு பழக்கம். அவரை பற்றி சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா, மான் பார்த்துருக்கீங்களா? மான் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு அப்படி ஜம்ப் பண்ணி ஓடும். அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஓடினவர். 10 கிலோமீட்டரையும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இவருடைய ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணதே கிடையாது. அந்த லெவலுக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆன ஒரு விளையாட்டு வீரருக்குடைய அவ்வளோ தகுதி. இன்றைக்கி வந்து வயது ஒரு நம்பர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வயதோ முதுமை, எண்ணங்களும் செயல்களும் இளமையாக இருக்கணும்னு சொல்லி எல்லா செயல்களும். காலையில் பார்த்தீங்கன்னா தரவை கிரவுண்டில் காவல்துறையில் இன்றைக்கி ஜாயின் பண்ணணுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடுமையான வந்து பயிற்சி கொடுத்து இன்றைக்கி வந்து சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா நம்மளுடைய பழனிசாமி சாருக்கு வந்து ஜோராக ஒரு கிளாப் பண்ணுங்க. கட்டன்னு சொல்லி என்ன. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோபால் சாரை வந்து நம்ம சொன்னாங்க. பட் எனக்கு பழக்கம் இல்லைனாலும் அகல்யா கேஸ் தான் எங்கள் வீட்டிலே வந்து இன்றைக்கி வந்து அடுப்பு எரியுதுன்னா அகல்யா கேஸ் தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு. ஏன்னா இன்னும் அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பு எரிச்சிருப்போம், விறகு வச்சு வச்சுருப்போம். இன்னைக்கு கேஸ் இல்லைன்னு நினச்சிக்கிடுங்க, ஐயோ வீட்டை மாட்ட நம்ம பதில் வாங்க முடியாது. அந்த லெவலுக்கு நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு கஸ்டமர் கேரில் போனவுடனே அவ்வளோ கைண்டாக நம்ம பேசி வச்சு உடனே துரிதமாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழிலை வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பேக் போனாக இருக்கக்கூடிய திருமதி கோபால் அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மிர்ச்சி டிவி நண்பர் வந்து அழகாக தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் நம்மளால் முடியலன்னு சொல்லி 1000 காரணங்களை சொல்லாமல் மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து நான் கராத்தே மாஸ்டர் தான் பப்ளிக் எல்லாருக்குமே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து விகாஸ் ஆஃப் ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல், ஹோம் சயின்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஹார்பர், கிட்டத்தட்ட 118 ஸ்கூல் பார்க்குறேன். திரைப்படங்களையும் ஒரு 40 திரைப்படம் பண்ணியிருக்கிறேன். ஜில்லா, சத்ரபதி, ராட்னம், ரவுத்ரம், சிங்கம் 2, சிங்கம் 3, கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயினராக இருந்திருக்கிறோம். சந்தன கடத்தில் வீரப்பணம் பிடிக்கிற சார் சொன்னாங்க, அவ்வளோ காடாக அலைஞ்சிருக்கு. எல்லா துறைகளையும் நம்ம பழக்க வழக்கம் இருந்தாலும் நகலவே முடியாத அளவுக்கு ஓடிட்டே இருந்தாலும் மாமாவுடைய அன்பு கட்டளை அவர் சொன்னால் அதுக்கு மறுப்பே கிடையாது. அந்த மாதிரி வந்த கூட்டம் தான் இது. அன்பால் சேர்ந்த கூட்டம். இந்த அன்பால் சேர்ந்த கூட்டத்துக்கும் என்னோட
மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வெற்றி வாகை சூடணும், எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் கொடுக்கணும், எல்லாருமே நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருங்க. உங்களுக்கு குபேர டேங்க் காத்துக்கிட்டு இருக்குது. யாருடைய பேர் வரப்போகுதுன்னு சொல்ல ஜோரா கிளாப் பண்ணுங்க. நமக்கு தான் வரணும்னு நம்ம சகோதரர் யாருக்கு வந்தாலும் சரி தான் சந்தோஷமாக ஹாப்பியாக இன்றைக்கி வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம், அழகாக ஏசியை ஓட்டி வீட்டுக்கு கொண்டு போகலாம். இந்த வாய்ப்புகள் இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய கடைக்கு சக்தி கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் கூட்டுவாங்க. என்னன்னாலும் சரி தான், நிறை குறை எல்லாருனாலும் சரி தான், உங்களுடைய துணிமணிகளை நீங்கள் அவ்வளோ லெவலுக்கு அள்ளிட்டு போகலாம். ஏன்னா ஒரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு விளாத்தி குளத்துலேருந்து எல்லாமே மாமாவுடைய கடை இருக்குதுன்னு அழகாக அங்கே இப்போவும் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மூல காரணம் என்னென்னா குவாலிட்டி, குவான்டிட்டி, விலை கம்மி, எல்லாம் தரமான திங்ஸை அவங்க விற்கிறதுனால தான் இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிறாங்க. இன்னும் மேலும் மேலும் அடுத்தாந்து ஒரு வண்டி இல்லை, காரே எங்கள் மாமா இறக்குவார். எல்லாம் ஜோராக கிளாப் பண்ணுங்க. இன்றைக்கி பரிசு வாங்கிட்டு போன கார் இறக்கிடலாம்ல மாமா, காரே இறக்கிடலாம். அதனால் உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப மெயின் பார்த்துக்கிடுங்க. சரி, இதற்கு வாய்ப்பு கொடுத்த நமது சக்தி கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தார் அன்பு மாமா ஆதிநாராயணன் அவர்களுக்கும், மேடையிலே தலைமை விருந்தினராக அமைந்து இருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பிரபல தொழிலதிபர் கோபால் ஐயா அவர்களுக்கும், திருமதி கோபால் ஐயா இன்பா கோபால் அம்மா அவர்களுக்கும் மற்றும் பழனிசாமி சார் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நன்றி. சிறப்பு விருந்தினர்களை தொடர்ந்து அடுத்ததாக 37 வருஷமாக எங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா வாடிக்கையாளர்கள், நீங்கள் நம்ம சக்தி கணேஷை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறதுக்கு யார் வரா? திரு கருப்பசாமி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். நமது வாடிக்கையாளர், நீண்ட நாள் வாடிக்கையாளரும் கூட. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. சார் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் கோபால் சார் அதே லைன்ஸ் கிளப்பில் நாங்களே இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய ஆதிநாராயணன் சார் நாங்கள் எல்லாருமே ஒரே லைன்ஸ் கிளப் நண்பர்கள் தான். அவங்க தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வரணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல அதே மாதிரி இங்கே இன்னொரு தலைவர் அவங்க சார் கராத்தே சார் அவங்க நல்லா பேசுனாங்க. பழனிசாமி சார் லைன்ஸ் கிளப்பில் இருந்தாங்க. மேடம் கீதா மேடம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தீபா மேடம் எல்லாருமே நம்மளுக்கு அறிமுகமானவங்க தான். ஒரு திடீர்னு கூப்பிட்டு இப்போ ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்னாங்க. பட்டு சார் நம்ம நிறைய தடவை கடைக்கு வந்திருக்கோம். எப்போ இருந்தாலும் தலைவரே வாங்க, என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்களோடைய. என்ன ஜாமான் வாங்கினாலுமே இப்போ ஐயாவுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் எடுத்து கொடு அப்படின்றாங்க. அது சொல்ல முடியவே மாட்டாங்க. நான் 1000 ரூபாய்க்கு எடுத்தாலும் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருவாங்க, 1500 ரூபாய்க்கு எடுத்தாலும் கிஃப்ட்டை கொடுத்துருவாங்க. எப்போ போனாலும் ஒரு கிஃப்ட் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு உற்சாகப்படுத்துவாங்க. அந்த வயசில் யாருக்கும் குறைய சொல்ல முடியாது. மேலும் யாருமே சார் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு சின்ன அளவுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு எடுத்தால் இவ்வளோ பெரிய பரிசு குப்பல் தர்றதுலாம் இன்றைக்கி நடைபெறாத காரியம்தான். எல்லாருமே கிஃப்ட்டு கொடுப்பாங்க. பட் அது ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுத்து ஒரு எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க சார். ஏன்னா இதே மாதிரி யாருக்குமே இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு தர மாட்டாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருக்கும் பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவருக்குமே அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா பொருளும் ஒரு நல்ல டிசைன்ஸும் நல்ல ரேட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதனால் மென்மேலும் அவங்களுடைய கடைக்கு எல்லாரும் பொதுமக்களாக நாம் ஆதரவு கொடுத்து இன்னும் அவர்களை பல்லாண்டு காலம் அவருடைய தொழில் சிறந்த முறையில் வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு விடைபெறுவதற்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார். தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக கேப்டன் ராஜாஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றி 30 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான முறையிலேயே நமது இந்திய இராணுவத்தில் பணியாற்றி இன்று இந்த நிகழ்விற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ராஜாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் பொங்கல் திரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சக்தி கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதிநாராயணன் சார் அவர்களுக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் தொழிலதிபர் டி கோபால் அவர்களுக்கும், திருமதி தீபா கோபால் அவர்களுக்கும், நண்பர்
பழனிசாமி அவர்களுக்கும், திரையுலக ஜாம்பவான் அவர் பேர் தெரியாது இருந்தாலும் திரையுலக ஜாம்பவான் பாசா அண்ணாச்சி அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றி. அண்ணன் ஆதிநாராயணன் சார் அவர்களை எனக்கு 20 வருடமாக தெரியும். சிறந்த நண்பர், பழகுவதற்கு மிக அருமையான நண்பர். எதையும் இல்லை என்று சொல்வதில்லை. அவரிடம் போய் ஏதாவது ஒரு விண்ணப்பம் வைத்தால் இல்லை என்று சொல்வதற்கு அது வாய்ப்பே கிடையாது. எப்போ இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவருடைய நிறுவனத்தை பற்றி பட்டி தொட்டிகள் எல்லாரும் வந்து மிகவும் புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான தருணத்தில் அவருடைய நிறுவனம் மேலும் மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி திரு ராஜேஷ் அவர்களே. கஸ்டமர்லாம் வந்து நம்ம வாடிக்கையாளர்கள்லாம் வந்து அங்கே இருந்தபடியே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நம்ம சக்தி கணேசை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஜவுளி எப்படி இருந்தது, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரேமா. நாங்கள் சக்தி கணேசில் ஒரு 30 வருஷமாக ஜவுளி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜவுளிலாம் எப்படி இருக்கு அதை சொல்லுங்கள். நல்ல தரமாக இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? இருக்கு. சரி, எத்தனை வருஷமாக வரீங்க நம்ம சக்தி? நான் 30 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க, அப்படி பின்னாடி கொடுங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக வர்றீங்க நம்ம சக்தி கணேசுக்கு? நாங்கள் இப்போது 1 வருஷமாக வரோம். ஒரு வருஷமா? இப்போ தான் சமீபமாக தான் வர்றீங்க. எப்படி இருக்குது ஜவுளிகள்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை குறைவாக இருக்கா? விலை குறைவாக இருக்குது. குறைவாக இருக்குது. சரி, தொடர்ந்து வாங்க, அப்படி பின்னாடி கொடுங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் மந்திரமூர்த்தி. இந்த கடை என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். நீண்ட நாள் வாடிக்கையாளர். ஆமாம். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து வாங்க. வழிக்கு ஃபுல்லாக இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். என் பேர் கார்த்திகேயன். நாங்கள் ஒரு 37 வருஷமாக இந்த சின்ன கடையிலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் துணிமெல்லாம் தரமாக இருக்கும். நாங்கள் அங்கே தான் விரும்பி எடுப்போம். எங்கே சுற்றினாலும் அங்கே வந்துடுவோம் கண்டிப்பாகவே. எங்கள் வீட்டுக்கு அங்கே தான் பிடிக்கும். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். மைக்கை வாங்கி பின்னாடி கொடுத்துட்டீங்க. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். சக்தி கணேசில் எல்லா பொருட்களுமே நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும். நாங்கள் வருஷம் இங்கே தான் வருவோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் வருவோம். நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸு தரமாக இருக்குது. கடையும் சூப்பராக இருக்குது. வரவங்க எல்லாருமே நல்லா விசாரித்து நல்லா வாங்க, இதை எடுங்க அதை எடுங்க நல்லா எல்லோரும் சொல்லுவாங்க. நன்றி. தேங்க்யூ மேடம். பின்னாடி கொடுங்க. இல்லை, நோ தேங்க்ஸ். என் பேர் கௌசல்யா. நான் இந்த நிறுவனத்துக்கு நான் சின்ன பிள்ளையில இருக்கச்சில் அம்மா ஜவுளி எடுக்க என்னை கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் புதுசாக வந்து ஜவுளி எடுக்க வந்திருக்கேன். பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த நிறுவனம் வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு நான் ஆண்டவனை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த சாரோட நல்ல குணத்துக்கு நிறுவனம் இன்னும் நல்லா வரும். தேங்க்யூம்மா. தொடர்ந்து நாங்கள் 30 வருஷமாக வாங்கிக்கிட்டு இருக்கோம் சக்தி கணேசில். ஜவுளி எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் கலரு எல்லாருமே நல்லாயிருக்கும். சரி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க, அப்படி கொடுங்க. அண்ணன் கொடுங்க. சார், சீனிவாசன் பேசுகிறேன். நான் வந்து எங்கள் மாமா இங்கே 10-20 வருஷமாக இந்த கடையில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. சரி. நான் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது தூத்துக்குடிக்கு வந்து. சரி. எங்கள் மாமா எந்த கடைக்கு போனாலும் சக்தி கணேஷ் தவிர வேறு எந்த கடைக்கும் போகக்கூடாது. ஏன்னா அன்பாக அரவணைப்பாங்க. அதுபோக ஜவுளியும் நல்லா குறைஞ்ச பணம் கொண்டு போனாலும் அதிக ஜவுளி வாங்கிட்டு வர்ற கடை நம்ம சக்தி கணேஷ் ஒரு கடை தான். அதே மாதிரி வாடிக்கையாளர் அன்பாக அனுசரித்து எது இருந்தாலும் நல்லா இது பண்ணி கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு புதுசாக வந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஆடைகளும் நல்லா சிறப்பாக இது பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லோரும் அனைவரும் வந்து இந்த சக்தி கணேஷ் ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா பல தடவை அங்கே தான் போகணுன்னு எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா அவங்க குணத்துக்கும் அந்த நம்ம ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க ஏன்னா அனைவருக்கும் நல்லா உபசரித்து நல்லா இது பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருச்சு. நன்றி அண்ணா. தொடர்ந்து
ஒரு சில வார்த்தைகள். சும்மா நம்ம சக்தி கணேஷ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஜவுளி எடுத்திருக்கிறீங்க, எப்படி இருக்குது ஜவுளிகள்லாம்? சக்தி கணேஷுக்கு வந்து ஒரு 6 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். சரி. நல்லா துணியும் குறைச்சி போடுவாங்க, ஒரு டிஃபனு இது எதாக இருந்தாலும் கொடுப்பாங்க. 6 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். 6 வருஷமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைய பிறந்ததுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா குறைச்சும் போடுவாங்க, அதுக்கு தக்கன ஒரு டிஃபன் இது ஒரு இது கொடுப்பாங்க. நன்றி, நன்றி சார். நம்மளுடைய சக்தி கணேஷ் டெக்ஸ்டைல்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொன்னப்போ. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சக்தி கணேஷ் கடையில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதுல இருந்து இங்கே ஜவுளிகளை எடுத்திருக்கோம். 10-20 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் அந்த ஐயா எங்களை சொன்னாங்க, நீங்கள் ஜவுளி எடுத்துகிட்டு போய் நீங்கள் சில்லறையாக விற்று அது விற்ற பிறகு அந்த காசை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் 1000 ரூபாய்க்கு ஜவுளி எடுக்கும்போதே அந்த முதல்ல ஜவுளியை கொடுத்துருவாங்க எங்களை நம்பி. முன்ன பின்னு தெரியாத எங்களை நம்பியே அந்த 1000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்துகிட்டு போய் சின்ன சின்ன இதாக விற்று வாரம் கலெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஐயாட்ட கொண்டு வந்து கொடுப்பேன். அந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படும் போது எங்களுக்கு ரொம்ப அந்த ஐயா உதவி செஞ்சுருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் அந்த எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அந்த நேரத்தில் அந்த ஐயா எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்கன்னு. அதனால் எங்கள் பிள்ளைகள் எல்லாருமே இங்கே வந்து தான் ஜவுளி எடுப்பாங்க. நாங்களும் வாழ்நாள் பூரா அந்த ஐயாவை மறக்க மாட்டோம். ஏன்னா கஷ்டப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு அந்த ஐயா அவ்வளோ தூரம் உதவி பண்ணியிருக்காங்க. நன்றி. நன்றி, நன்றிம்மா. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் சொன்ன விஷயங்கள். தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகள் அன்பு வாடிக்கையாளர்கள். என் பேர் வினிதா, நான் ராஜபாளையம். என் ஹஸ்பண்ட் பிறந்ததுலேருந்து சக்தி கணேஷில் தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கும் இங்கே தான் எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் அவங்க கொடுக்குற அதுக்கு தகுந்த விலையும் தான். சக்தி கணேஷ் மேலும் மேலும் வளர எங்களது மனமார வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து சரி, வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதில் உள்ள சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இப்போ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற அந்த மாபெரும் பம்பர் பரிசுக்கான குழுக்கள் நடைபெற போகிறது. முதல்ல 3வது பரிசுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம், சரிங்களா? அப்போ தான் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. 3வது பரிசுக்கான அந்த பரிசை அந்த நபரின் பெயரை எடுப்பதற்காக திரு கராத்தே இயக்குனர் திரு பாஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆமாம், நல்லா குளிக்கிறீங்க. என் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இருந்ததுன்னா அதை மட்டும் எடுங்க மாஸ்டர். இன்றைக்கி வந்து குபேர பானைக்குள்ளே கையை விட்டு எடுக்க போகிறோம். அந்த அதிர்ஷ்டசாலி யாருங்கிறது தெரில. இறைவா, இன்றைக்கி எடுக்கக்கூடிய நல்ல செயலுக்கு கிடைக்கக்கூடியவங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் இறைவன் நல்லருள் புரிவான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி எடுக்கிறேன். நல்லா எல்லாருமே நல்லா ஜோராக கிளாப் பண்ணுங்க. அந்த அதிர்ஷ்டசாலி யாருங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 3வது பரிசு 3 நபர்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க. உங்கள் சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். ரைட், எடுங்க மாஸ்டர். அப்பா, அதிர்ஷ்டசாலி வந்தாச்சு. யாராலும் ஜோரா கிளாப் பண்ணுங்க. கடகட பத்தாதுங்க, பத்தாது. இத்தனை பேருடைய கரகோசம் எப்படி இருக்கணும்? அது எல்லாரும் கையில் செல் இருக்கு, அதனால கைத்தட்ட முடியல. பார்த்துடலாமா? அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்துடலாம்.
அந்த அதிர்ஷ்டசாலி என்ன போட்டிருக்கேன் பாருங்க. டோக்கன் நம்பர் 559. கொஞ்சம் செக் பண்ணுங்க. டோக்கன் நம்பர் 500 சொல்லுங்க. 559 மரிய லேனா. அந்த அதிர்ஷ்டசாலி மரிய லேனா. நோட்டில் எழுதிக்கிறீங்க. ஓகே அட்ரஸ் அதுக்கு பிறகு அடுத்து 3 பரிசு ஸ்மார்ட் போன். 3 பேர் இருக்கா? ஆமா. பரவாயில்லைங்க. அடுத்து யாருக்கு பார்த்துடலாம். 3 பேருக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. 3வது பரிசாக நம்ம கிடைக்கும் கண்டிப்பா. வெரி குட். 92 டோக்கன் நம்பர் 92. டோக்கன் நம்பர் 92. யார் இருக்கீங்களா? டோக்கன் நம்பர் 92. ரீனா ஜாஸ்மின் PNT காலனி. ரீனா ஜாஸ்மின் PNT காலனி. பாருங்க, அதிர்ஷ்டசாலிகள்லாம் இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க. சரி, ஆமா. அடுத்த 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்துடலாம். டோக்கன் நம்பர் 44. யார் இருக்கீங்களா? மிஸ்டர் ஐயப்பன் வந்திருக்காரு. 44 டோக்கன் நம்பர் 44 ஐயப்பன் இருக்கீங்களா? யார் இது? சரி, 3வது பரிசு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு வாழ்த்துக்கள். அவர்களுடைய தொலைபேசி எண்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணி நம்மளுடைய சக்தி கணேச அங்கேருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நன்றி. பரிசுகளை வழங்கிய திரு பாஷா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம். 2வது பரிசை வழங்கி அந்த வெற்றியாளர்களை தேர்வு செய்வதற்காக திரு பி. பழனிசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 2வது பரிசு 2 நபர்களுக்கு சூப்பராக வீட்டில் வந்து வச்சுருப்போம் இல்லையா, குழு பெட்டி ஃப்ரிட்ஜ் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். அந்த அதிர்ஷ்டசாலி 360 டோக்கன் எண் 360 ஜி அஜய். டோக்கன் நம்பர் 360 அஜய். நல்லா கை தட்டுங்க. இருக்கிறீங்களா? இந்த ஆண்டிற்கான அதிர்ஷ்டசாலி 2026 சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்ல ஜவுளிகளை வாங்கி சூப்பரா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த அதிர்ஷ்டசாலியை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. சரி, உங்களுக்கு பரிசு கிடைத்ததை பற்றி உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள். ஹலோ, என்னோட பேர் வந்து கணேசன். சக்தி கணேஷில் வந்து நான் ஒரு 15 வருஷமாக ஜவுளி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் குலுக்கல் முறையில் வந்து எனக்கு தெரியாது. இந்த வருஷம் தான் மொதல் எனக்கு தெரியும். அது ஒரு நபர் சொல்லி தான் நான் வந்து முத வந்தேன். 6000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து என்னோடய ஒய்ஃப் பேரும் என்னோடய பையன் பேரும் போட்டிருந்தோம். அது பையன் பேர் விழுந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்து ஒய்ஃப் பேர் எடுத்தாலும் எடுக்கலாம். உங்கள் பையனுடைய அந்த பெயருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நம்மளுடைய சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட் சார்பாக பதிவாக இருக்குது. சரி, இனிமேல் எல்லா இடங்களும் பையன் பேர் எழுதிடுவீங்க. அது தெரிஞ்சு போச்சு. வழக்கமாக எப்பவும் அப்படிதான். சரி, ஓகே. LG ஃப்ரிட்ஜ் இங்கே 2வது பரிசாக வழங்கப்படுகின்றது. 2 நபர்களுக்கு ஃப்ரிட்ஜ் பரிசை வழங்குகின்றார்கள் நம்முடைய சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட் நிறுவனத்தார். ஃப்ரிட்ஜை வெல்லும் முதல் அதிர்ஷ்டசாலி அஜய். அவருடைய தகப்பனார் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க.
சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட் சார்பாக இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவை வேண்டும். உங்கள் சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். அவருக்கு மதிப்பிற்குரிய வாடிக்கையாளருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸினுடைய உரிமையாளர் திரு ஆதி நாராயணன் அவர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களோடு சேர்ந்து பரிசு உங்களுக்கு விழுந்திருக்கின்றது. நன்றி. நன்றி, நன்றி. இந்த ஆண்டிற்கான முதல் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லலாம், இங்கே இருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இரண்டாவது பரிசு 2 நபருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் எல்ஜி ரெஃப்ரிஜரேட்டர் தான். அந்த பரிசினையும் தேர்வு செய்வதற்கு திரு பழனிசாமி அவர்கள் இதோ இங்கே இருக்கிறவங்க பேரை எடுங்க சார். காலையிலேருந்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறாங்க நமக்கு பரிசு விழுதா இல்லையான்னு. 149 ஜோஸ்லின். டோக்கன் நம்பர் 149 ஆர் ஜோஸ்வின். ஜோஸ்வின் ஆர் ஜோஸ்வின் இருக்கீங்களா? ஜோஸ்வின் ஜோஸ்லின் 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 இல்லையா? சரி, இரண்டாவது அதிர்ஷ்டசாலி கடையில் வாங்கிக்கலாம். அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அவருடைய தொலைபேசி எண்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த டோக்கன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்களா? ஆமாம். சரி. அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் இந்த ஆக்டிவா ஸ்கூட்டர் யாருக்கு போகுது முதல் பரிசு? அது இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியை இங்கே வெளிப்படுத்துறதை நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். முதல் பரிசு அப்படிங்கிறனால ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி. ஆமாம் ஆமாம், முதல்ல அவங்க எடுத்துட்டோம். ஆமாம், சரியா? முதல் பரிசினை எடுப்பதற்காக தேர்வு செய்வதற்காக திரு கோபால், திருமதி கோபால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எனக்கு விலை அதிக மதிப்புள்ள பரிசு பொருளை என்னுடைய தலையில் போட்டிருக்காங்க. நல்ல கஸ்டமருக்கு கிடைக்கணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த சீட்டை எடுக்கிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு கிடைக்குன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் நம்ம சக்தி கணேச தினமும் வாங்கிட்டு போச்சுல, இவங்க தினமும் பரிசு கொடுக்குறாங்க. இது இப்போ ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிருக்குன்னு நினச்சி மனம் வருத்தப்படக்கூடாது. ஆண்டவனுடைய அருளால் அந்த ஒரு ஆளுக்கு கிடைக்கி, நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் இதை யாருமே அந்த ஆட்களை பாராட்டி சீராட்டி நம்ம பேசணுமோ ஒழிய, ஐயா அவருக்கு கிடைச்சிட்டா பக்கத்து வீட்டு கிடைச்சிட்டா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கும் கிடைக்கும், ரைட்டா? நாளைக்கு கிடைக்கும், நாளை 2 கிடைக்கும். அதனால் எனக்கு இவ்வளோ பெரிய வண்டி மதிப்பு அதிகமாக உள்ள பரிசு பொருளை எடுக்க கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நான் இதை எடுக்கிறேன். இது நல்ல கஸ்டமருக்கு கிடைக்கணும், நல்ல கஸ்டமருக்கு கிடைக்கணும். ஆண்டவன் அருளால் வண்டி இல்லாத ஆளு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அது ஒரு நல்ல பாயிண்ட். வண்டி இல்லாதவங்களுக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலியாக போகிறதுக்கும் அவங்க பிள்ளை குட்டியை கூட்டு போகிறதுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் அடைவாங்க. அது அடையணும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படி நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவுண்ட் டவுன் போகலாமா? அதிகம் இல்லை, 10 தான். என்ன போகிறோம், சரியா? இருங்க, சார் எடுக்கட்டும் முதல்ல. ஆமாம், ஒருவேளை உங்கள் பேர் அடியில் இருந்தால் நினைச்ச முடியாது, மேலே வராண்டாமா? ஆமாம் சார், ஒரு 10 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கலாம். பாப்போம் யாரு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் குழுக்குனாலும் எடுக்கிறது ஒரு ஆள் தான். அந்த ஒரு நபர் யார்? அந்த அதிர்ஷ்டசாலி. கவுண்ட் டவுன் போலாமா? போகலாம். போலாமா? நம்பர் 10 9 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 7 6 5 4 3 2 1. அந்த அதிர்ஷ்டசாலி நேயர் வாடிக்கையாளர்
ஜெயபாரதி. டோக்கன் நம்பர் 409. மன்னிச்சிருங்க. இருக்கீங்களா? ஜெயபாரதி டோக்கன் நம்பர் 409. 2-3 பேர் எந்திரிச்சாங்க. டோக்கன் நம்பர் 409 இங்க இல்ல. சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா? இந்த மேடையில இருந்தே ஃபோன் பண்ணலாம். இப்போ வந்து அந்த வாடிக்கையாளருக்கு நம்ம ஃபோன் பண்ண வரோம் இங்கே மேடையிலேருந்து. அவங்க இங்கே வரல. இப்போ யாரோ புதுசாக வராங்க. டோக்கன் நம்பர் சார் வாங்க, உள்ளே வாங்க. வாங்க, இங்கே வாங்க சார். உங்கள் டோக்கன் நம்பர் சொல்லுங்கள். தொடர்ந்து ஆறுதல் பரிசு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அதான் அவர் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு பாருங்க. அதிர்ஷ்டம் அங்கிருந்து தட்டுது ஃபோன் மூலமா. சுடலை காலனியா? சுடலை காலனி இங்கே தான், நம்ம திருச்செந்தூர் ரோடு டேர்ன் பண்ணுற இடத்துல. ஆமாம், சவுத் போலீஸ் ஸ்டேஷன் திருச்செந்தூர் ரோடு போதில்ல, அதில் திரும்ப இடத்துல தான் இருக்குது. சுடலை காலனியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பரிசு கிடச்சிருக்கு. அதிர்ஷ்டம் அப்படி தான் போகும் சார். அவங்க பாருங்க, அவங்க கதவை தட்டுது. அதிர்ஷ்டம் அவர்களை பொங்கலன்று கதவை தட்டுகிறது. அவர் கதவை இன்னும் சிறிது நேரத்தில் திறந்து விடுவார். இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்களாம் இங்கே இருக்கோம், ஃபோன் கூட அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு போது அதுதாங்க அதிர்ஷ்டம். அது இஷ்டத்துக்கு போகிறதுனால தான் அதுக்கு வேறு அதிர்ஷ்டம். ஆமாம், நம்ம என்ன தான் வலுக்கட்டாயமாக இழுத்தாலும் வராது. ஆமாம், அடுத்த ஆறுதல் பரிசு தான் இவங்கள்ட்ட போய். இப்போ பிஸியாக இருக்கு. நம்ம சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் வழங்கின இந்த முப்பெரும் விழாவிற்கான ஹலோ சொல்லுங்க சார். ஜெயபாரதி அவங்க வீடு தானே? ஆமா சொல்லுங்க. நாங்கள் சக்தி கணேஷ்ல இருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க சார். சார், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறீங்க. ஆக்டிவா ஸ்கூட்டர் வின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் வரலாமா இங்கே சக்தி கணேஷ்க்கு ஏத்தாப்புல இபி கவிதா கமாண்டா? உடனே எவ்வளோ வேகமாக வர முடியுமோ வாங்க, மேடையில் தான் இருக்கோம், வாங்க. கவிதா கல்யாண மண்டபமா சக்தி கணேஷ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா, இங்க இருந்து நீங்க தான் வண்டி எடுத்துட்டு போகணும். வாங்க வாங்க. சரி, அவர் வரட்டும். அதுக்கு முன்னாடி இந்த 50 அதிர்ஷ்டசாலிகள் ஆறுதல் பரிசினை வின் பண்ற அந்த 50 நபர்கள் இங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாமா? எடுத்துடலாம். மாஸ்டர் வாங்க, எடுங்க. என்ன இருக்காங்க ஆறுதல் பரிசு 50 பேருக்கு. 50 நபர்கள். ஆறுதல் பரிசாதும் இங்கே இருக்கிறவங்க வர்றாங்களான்னு பார்ப்போம். நம்பர் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் 234 ஜீவிதன் 234 ஜீவிதன். 157 செல்வசேசா. வாங்க வாங்க ப்ரோ, இங்கே வாங்க வாங்க. நல்ல மாஸ்டர் இங்கே இருக்கிற ஆள் எடுத்துட்டீங்க நீங்கள். 232 ஹார்பர் 232 முகமது மைதீன் ஹார்பர். 574 சஞ்சீவி குமார். 574 செல்வசேசா வந்துட்டாங்களா? நீங்கள் தானே, வாங்க. கிஃப்ட் சீக்கிரம். ஆலோசனை பிரியா 100
139. யார் இருக்கீங்களா? ஆலோசனை பிரியா இருக்கீங்களா? 139. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. பரிசு வாங்கியிருக்காங்க. நீங்களும் பரிசு வாங்குவீங்க. உங்களுக்கும் கைத்தட்டுவாங்க. 2026 நீங்க இப்ப முதல் முறை அந்த ஜனவரியில் நீங்க வாங்கக்கூடிய இந்த வெற்றி, இந்த அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்வதற்கு சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஏழாவது அதிர்ஷ்டசாலி ஆறுதல் பரிசினை பெறும் 7வது அதிர்ஷ்டசாலி 176 ஜாய் வித்யா. 176 ஜாய் திவ்யா. நூத்தி 76 இருக்கீங்களா? என்னங்க? 204 பிரதீக்ஷா. 204 204 இருக்கீங்களா? அவங்க டோக்கன் நம்பர் என்னமா? நம்ம கேளுங்க. அங்க கேளுங்க, அங்க கேளுங்க, அங்க கேளுங்க, அங்கதான் சொல்லிருக்கோம். நம்பர் கேட்காங்க. 105 அனன்யா அகில். ஏஆர் அனன்யா அகில். 574 சஞ்சீவ் குமார். கனிஷ்கர் 54 டோக்கன் நம்பர் 54 இருக்கீங்களா? டோக்கன் நம்பர் 54. இப்ப புதுசா உள்ள வர்றவங்க உங்களுடைய நம்பரை கொஞ்சம் முன்னாடி சொல்லி கேட்டுக்கோங்க ப்ளீஸ். கனிஷ்கர் ஐயர் விலை. சஞ்சீவ் குமார் அவர்களுக்கு இந்த அன்பு பரிசு வழங்கப்படுகின்றது. 12வது அதிர்ஷ்டசாலி நேயர். அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம். ஆறுதல் பரிசாத பாருங்க. டோக்கன் நம்பர் 492 அந்தோனி ஸ்டீஃபன் திரேஸ்புரம். அந்தோனி ஸ்டீஃபன் வந்திருக்கீங்களா? டோக்கன் நம்பர் 539 அகிலேஷ் அஷித். 539 இருக்கீங்களா? அரங்கத்திற்குள் வர்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வந்துருங்க. 201 அடுத்து 201 வசந்தி. மதுமிதா ஏஎம் பட்டி தருவைக்குளம் 371 இருக்கீங்களா? 371 சரி. தொடர்ந்து திரு திருமதி தீபா கோபால் அவர்கள் தொடர்ந்து அதிர்ஷ்டசாலிகளை தேர்வு செய்வார். வெள்ளாரம் எஸ் சுமதி டோக்கன் நம்பர் 458. டோக்கன் நம்பர் 458 வெள்ளாரம் எஸ் சுமதி இருக்கீங்களா? சரி, ஓகே. அடுத்து அடுத்த அதிர்ஷ்டசாலி ஏ சுகன்யா ஆரோக்கியபுரம். டோக்கன் நம்பர் 124 124 ஏ சுகன்யா. அடுத்த வெற்றியாளர் ஏ ஷாலினி மீனவர் காலனி. ஏ ஷாலினி டோக்கன் நம்பர் 22 அடுத்து அடுத்த வெற்றியாளர் பெருமாள்புரம் விஷ்ணு. விஷ்ணு இருக்கீங்களா? டோக்கன் நம்பர் 456 456
டோக்கன் நம்பர் 456. இது 19. அடுத்த அதிர்ஷ்டசாலி பானு அந்தோணிதாசன், சகாயமாதா பட்டணம். டோக்கன் நம்பர் 32. டோக்கன் நம்பர் 32. எடுங்க எடுங்க. அடுத்த அதிர்ஷ்டசாலி இனிகோ நகர் கே பாத்திமா. டோக்கன் நம்பர் 75. டோக்கன் நம்பர் 75 பாத்திமா, இனிகோ நகர். நீங்க எடுக்கிறீங்களா? அடுத்த அதிர்ஷ்டசாலி நம்ம சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் உரிமையாளர் திரு ஆதி நாராயணன் அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள். டோக்கன் நம்பர் 483 கே மணிமேகலை, தாளமுத்து நகர். தாளமுத்து நகர் மணிமேகலை இருக்கீங்களா? தாளமுத்து நகர் மணிமேகலை வரல. அடுத்த அதிர்ஷ்டசாலி நேயர் இந்த வாடிக்கையாளர் டோக்கன் நம்பர் 495 சொகிலா, மாதா கோவில் தெரு, மாதா கோவில் பகுதி, சொகிலா. சரி. இருபத்தி 22வது அதிர்ஷ்டசாலி டோக்கன் நம்பர் 395 ரிகானா, ரிகானா முத்தையாபுரம். வந்திருக்குங்களா? சரி, கடையில் வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறோம். டோக்கன் நம்பர் 330 வருந்தின் கீழே அழகாபுரி. வந்திருக்கீங்களா? வராட்ட கடையில் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வின்னர் வந்திருக்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வின் பண்ணாங்கல்ல, 3வது பரிசு ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. ஐயப்பன் பரிசு பண்ணுவாங்க. டோக்கன் நம்பர் 44 திரு ஐயப்பன். நல்லா கிளாப் பண்ணுங்க. இந்த ஆண்டிற்கான ஒரு பம்பர் பரிசாக சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் வழங்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பரிசினை பெற்ற அந்த அதிர்ஷ்டசாலி ஐயப்பன், டோக்கன் நம்பர் 44. வாழ்த்துக்கள் ஐயப்பன் அவர்களே. வாங்க ஐயப்பன், இங்க வாங்க வாங்க. அப்படி போயிட முடியாது. எந்த பகுதியிலேருந்து வரீங்க? ரெண்டாங்கேட் சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ ரூபாய்க்கு ஜவுளி வாங்கினீங்க நம்ம சக்தி கணேஷில்? ரெகுலராக நான் பிறந்ததுலேருந்தே நம்ம அப்பா சக்தி கணேஷில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படியா? சரி. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்? எப்போவுமே நல்லா இருக்கும். அதனால் இப்போ இந்த வருஷத்துக்கான இந்த வெற்றி முதல் வெற்றியாக ஜனவரியில் உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சக்தி கணேஷுக்கு வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நாங்கள் அவர் டோக்கன் தொடர்ந்து ஆறுதல் பரிசுக்கான குழுக்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. மொத்தம் 50 பரிசுகள். அதில் 25வது பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி டோக்கன் நம்பர் 93 எம் மரிய ஜெகதீஷ். டோக்கன் நம்பர் 93 சிலுவைப்பட்டி.
ஜெகதீஷ் இருக்கிறீங்களா? சரி, நீங்கள் வந்து உங்களுக்கான பரிசை கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வர முடியாதவங்களுக்கு தொலைபேசி மூலமாக நம்ம சக்தி கணேஷ்லேருந்து தகவல் வந்து தெரிவிப்பாங்க. ஸோ நீங்கள் கடையில் வந்து வாங்கிக்கலாம். டோக்கன் நம்பர் 133 பி சதீஷ், ரத்தினபுரம். வந்திருக்கீங்களா சதீஷ்? டோக்கன் நம்பர் 133 133. சரி, ஓகே. சதீஷ்க்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த அதிர்ஷ்டசாலி டோக்கன் நம்பர் 464 எஸ் மாரியம்மாள். எந்த எஸ் மாரியம்மாள் இருக்கீங்களா? டோக்கன் நம்பர் 464 மட்டக்கடை எஸ் மாரியம்மாள். இல்லாட்டா கடையில் வந்து வாங்கிக்கங்க. நன்றி. தொடர்ந்து அடுத்த அதிர்ஷ்டசாலி, ஆறுதல் பரிசினை பெறும் அடுத்த அதிர்ஷ்டசாலி டோக்கன் நம்பர் 223. என்ன பேர் போட்டு? டோனா அன்கிளின். டோக்கன் நம்பர் 223 தூத்துக்குடி ராஜகோபால் நகர். 223 டோக்கன் நம்பர். வாங்க. வணக்கம் வணக்கம். திரு செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நிறுவனத்தாருடைய மிக நெருங்கிய நண்பர், வெல்விஷர். ஸோ இந்த விழாவிற்கு வந்து இங்கே இருக்கிற அதிர்ஷ்டசாலியை நீங்கள் தேர்வு செய்யுங்க. டோக்கன் நம்பர் 408 டி முத்துக்குமார், தாளமுத்து நகர். டி முத்துக்குமார் எடுங்க. டோக்கன் நம்பர் 379 மாஸ் கிரேஸ்புரம். 373. சரி, அடுத்த அதிர்ஷ்டசாலி 32வது அதிர்ஷ்டசாலி 125 டோக்கன் நம்பர் எஸ் செல்வி, லயன் ஸ்டோன். சரி, அடுத்த அதிர்ஷ்டசாலி. இங்க இருக்கிறவங்களாம் இப்போ படபடப்பா டென்ஷனோடு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நம்மளாம் உட்காந்துருக்கோம், நம்ம பேர்லாம் எழுதி போட்டாங்களா இல்லையா, இல்லாத ஆட்கள் பேரா வருது. ஆகா, மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான ஒருத்தர் மேடையில இருந்து. புரியுது. டோக்கன் நம்பர் 226 முத்தாரம்மன், 2ஆம் கேட். 2ஆம் கேட் முத்தாரம்மன். அவங்க இன்னைக்கு பிஸி. டோக்கன் நம்பர் 132 எஸ் அழகன், பூப்பாண்டியாபுரம். பூப்பாண்டியாபுரம் அழகன். சரி, அந்த அழகனை நேரில் தரிசிக்க முடியாமல் போய்விட்டது. 34வது டோக்கன் வந்து 132 அழகர். அடுத்த டோக்கன் 235 டி மாரிமுத்து, மேல அலங்கார தட்டு. சரி, நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய கேப்டன் ராஜாஜி அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளை தேர்வு செய்கிறாங்க. சார், நீங்களாவது இங்கே இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணுங்க. 36வது டோக்கன் எடுக்கிறாங்க. மொத்தம் 50 பரிசுகள் உங்கள் சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் வழங்கும். டோக்கன் நம்பர் 62 எஸ் கிருஷ்ணவேணி. எஸ் கிருஷ்ணவேணி டோக்கன் நம்பர் 62 மட்டக்கடை கிருஷ்ணவேணி இருக்கீங்களா? டோக்கன் நம்பர் 115 எம் மகேஸ்வரி, குமரன் நகர். மகேஸ்வரி குமரன் நகர். இல்லை, இன்னைக்கு பயங்கர அதிர்ஷ்டமா இருக்கு நமக்குலாம்.
37வது பரிசு பெறும் அந்த பாப்போம். அதிர்ஷ்டசாலி மகேஸ்வரி 115. முன்னூற்றி 54 டோக்கன் நம்பர் 354 முத்துக்குமார் கேம்ப் 2. கேம்ப் 2 முத்துக்குமார் இல்லையா? சரி, ஓகே. அது அடுத்த அதிர்ஷ்டசாலி 38வது அதிர்ஷ்டசாலி கீழே மேலே சைடுலன்னு எல்லா பக்கம் இருந்து எடுக்கிறீங்க. ஆமாம், கிடைக்க மாட்டேங்க. 521 521 வீரிய முத்துக்குமார் 521 அண்ணா நகர் வீரிய முத்துக்குமார். 39வது அதிர்ஷ்டசாலி. இன்னும் 50 பரிசுகள், இன்னும் 11 பரிசுகள் இருக்கு. 11 பரிசுகள் கண்டிப்பாக இருப்பாங்க. 245 245 ஜே அந்தோணி செல்வம் இருக்கீங்களா? அந்தோணி செல்வம், திரேஸ்வரம் அந்தோணி செல்வம் இருக்கீங்களா? சரி, ஓகே, நன்றி நன்றி. அடுத்து வாங்க. அடுத்து நம்மளுடைய அன்பு வாடிக்கையாளர் அவர்கள். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாடிக்கையாளரோட மனசு இன்னொரு வாடிக்கையாளருக்கு தான் தெரியும். இப்போ பாருங்க, இங்க இருக்கிறவரோட நம்பர் எடுப்பாரு பாருங்க. 41வது பரிசு. சொல்லுங்க சார், அந்த அதிர்ஷ்டசாலி இங்க இருக்கிறாரா இல்லையா? 392 பொய்யாமொழி மகிழ்ச்சிபுரம். பொய்யாமொழி மகிழ்ச்சிபுரம் பொய்யாமொழி இருக்கீங்களா? அவர் மகிழ்ச்சியா வீட்டில் இருக்கிறார். அடுத்த அதிர்ஷ்டசாலி 488 அந்தோணி ஸ்டீவன் திரேஸ்வரம். அந்தோணி இருக்கீங்களா? திரேஸ்வரம். சரி, அடுத்த அதிர்ஷ்டசாலி 43வது அதிர்ஷ்டசாலி சுமி 364 கந்தவேல்புரம். 364 சுபி சுபி கந்தவேல்புரம். கந்தவேல்புரம். இப்போ பரிசு அறிவிச்சிருக்கிற எல்லாருமே வந்து நம்ம சக்தி கணேஷ் கடைக்கு நேரில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய டோக்கன்களை கொண்டு வந்து 19 பி அங்குசாமி டிஸ்கோ டீ கடை. டிஸ்கோ டீ கடை நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்கிறார். அவருக்கே கிடச்சிருக்கு பாருங்க, ஏத்தாப்புல தான் இருக்கிறாரு. சரி, 44வது அதிர்ஷ்டசாலி டிஸ்கோ டீ கடை அங்குசாமி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து 322 செல்வராம் சுந்தரவேல்புரம். சுந்தரவேல்புரம் வரலையா நீங்க? சரி, வாழ்த்துக்கள். அடுத்து 46வது அதிர்ஷ்டசாலி டோக்கன் நம்பர் 424 மாரி செல்வம் சுந்தரவேல்புரம். எல்லாரும் அவங்கவுங்க டோக்கன் நம்பரை பார்த்து வச்சுக்கிட்டீங்களா? வீட்டுக்கு போனப்போ அந்த நம்பர் சொன்ன மாதிரியே இருந்ததுங்க. அப்படியே வீட்டுக்காரம்மா சொல்லிடாம. இன்னும் 4 பரிசுகள். சரி, அந்த 4 பரிசுகள், அந்த கடைசி 3 பரிசுக்கு யாராவது ஒரு பெண்கள் யாராவது வாங்க, மேலைக்கு வாங்க. அவங்கள எடுக்க சொல்லுங்க. அடுத்து நீங்கள் சொல்லுங்கள், அந்த நம்பர் சொல்லுங்கள். 508 ஏ பாலமுருகன் பிஎம் அரசரடி. பாலமுருகன் வந்திருக்கிறீங்களா? சரி, ஓகே, நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து யார் எடுக்க போகிறாங்க? வாங்க, உங்கள் பேரை நீங்களாவது எடுங்க. வாங்க மேடம், வேற வழி இல்லை, நம்ம பேரை நம்ம எடுத்தாதான் உண்டு. வாங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. வாங்க, நல்லா சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் பேர் வரணும்னு வேண்டிட்டு எடுங்க. நாற்பத்தி 8வது அதிர்ஷ்டசாலி 341 பி ஆறுமுகக்கனி பொன் சுப்பையா நகர். ஆறுமுகக்கனி, உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் ரங்கம்மா. அடுத்து எடுங்க, ரங்கம்மான்னு எடுங்க. சீட்டு, நல்ல சீட்டு எடுங்க. இப்போ வரும் பாருங்க, கொண்டாங்க. 49வது அதிர்ஷ்டசாலி கிருஷ்ணராஜபுரம் ரம்யா 411 கிருஷ்ணராஜபுரம் ரம்யா. இப்போ வருமா? இப்போ வருமானு பார்ப்போம். கடவுள் நம்பிக்கை.
50வது டோக்கன் எடுக்க போகிறாங்க. 50வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போமா? எஸ் சுந்தரம், புது கிராமம், 437. சரி, பரவாயில்ல, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் நம்மளுடைய சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொளி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் உங்களுடைய டோக்கனோடு நம்மளுடைய சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸுக்கு வருகை தந்து உங்களுக்கான பரிசுகளை பெற்று செல்லலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நன்றியுரை ஆற்றுவதற்காக சக்தி கணேஷ் டெக்ஸ்டைல் சார்பாக அதனுடைய ஊழியர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தி கணேஷ் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்துட்டு இருக்கிற வாடிக்கையாளர்கள் உங்களுடைய டோக்கன் நம்பரை சொல்லி உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு துவக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு ஜவுளி நிறுவனமும் வழங்காத அழகான அற்புதமான விலை உயர்ந்த ஒரு பரிசு ஆக்டிவா பைக் உங்கள் ஃபேமிலிக்கு கிடச்சிருக்கு. சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட் சார்பாக வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இங்கே வாங்க அண்ணா, இங்கே வாங்க, இங்கே ஒரு நிமிஷம், இங்கே வாங்க, சாவி வாங்கிருங்க. அதிர்ஷ்டம் இந்த வருடம் உங்கள் குடும்பத்திற்கு சக்தி கணேஷ் நிறுவனத்தின் சார்பாக கிடைத்திருக்கின்றது. மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எல்லா வாடிக்கையாளர்களையும் சரிசமமாக மிக கௌரவமாக நடத்தி அவர்களுடைய தேவைகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்து வரும் முத்து நகரின் அடையாளமாக சிவன் கோவில் இருக்கின்றது. அந்த சிவன் கோவில் வீதிக்கு அடையாளமாக நம்ம சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். வெற்றியாளர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு சில வார்த்தைகள் இந்த பரிசு கிடைச்சிருக்கிறத பற்றி எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. உங்கள் பேர் சார்? முத்துக்குமார் சார், எங்கள் சொடலை காலனி. நாங்கள் யதார்த்தமாக வந்து அந்த பக்கம் சரி பார்த்தோம், சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம் சார். இல்லை கிடைக்கணும், இல்லை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கிடைச்சிட்டு அந்த அக்காட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, ஆமாம். என்ன சொன்னீங்க? என் பையனை வந்து உங்கள் மைக்கில் வச்சு அவன் பையனை வச்சு உங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடிப்பான் அப்படின்னு சொன்னேன் நான். சரி, ஆனால் அது நடக்கணும் எதிர்பார்க்கல சார். சரி, உண்மையிலே எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீங்கள் இங்கேருந்து ஃபோன் வந்தோன்னா யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படி தான் நினச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம் சார், நான் யாரை கூப்பிட்றாங்கன்னு நினச்சிருப்பீங்க. நான் சாம்காஸில் ஒர்க் சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வீட்டில் சொன்னா ரொம்ப சந்தோஷம். எப்படி பசங்களாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். அப்படிங்களா சார்? சார் நான் சாம்காஸில் ஒர்க் பண்ணுறேன் சார். முத்துக்குமார் சார், என்னோட நேம் முத்துக்குமார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அருமையான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது நம்ம சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். சரி, இப்போ நம்ம அண்ணாச்சிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம சார் ஃபோன் அடிச்சோன்னே வந்துட்டாங்க. அப்படிங்களா சார்? சரிங்க சார், கண்டிப்பாக கண்டிப்பாக சார். பையனுக்கு தான் சார், பையனுக்கு தான் பைக் வாங்கணும். அண்ணா கண்டிப்பாக சார், வந்துட்டு சார், வந்துட்டு சார். அண்ணா நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். நம்ம வாடிக்கையாளருக்கு இந்த பரிசை கொடுத்துருக்கீங்க, எப்படி பிளான் பண்ணீங்க? வணக்கம். வாடிக்கையாளருடைய மனசை திருப்திப்படுத்துறது தான் என்னுடைய மனசுக்கு திருப்தி. அந்த அடிப்படையில் தான் நான் பரிசுகளையே ரொம்ப எல்லாருக்கும் இப்போ இந்த 30 விழாவை பார்த்தீங்கன்னா பம்பர் பரிசு மட்டுமில்ல, எவ்வளவு 1000 ரூபாய்க்கு மேலே எவ்வளவு ஜவுளி எடுத்தாலும் அந்த அமௌண்ட்டு தகுந்த மாதிரி உடனடி பரிசு உண்டு. இப்போ சாருக்கு வந்து 3000 ரூபாய்க்கு எவ்வளோ சார் எடுத்துக்கிட்டீங்க? 4000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்ததுக்கு 4000 ரூபாய்க்கு உண்டான பரிசையும் கையில் கொடுத்துட்டோம். 4000 ரூபாய்க்கு உண்டான பரிசையும் கையில் கொடுத்து பம்பர் பரிசு கூப்பன் ஒன்று கொடுத்தோம்.
இந்த வருடம் தான் வந்து மேலும் ஊக்குவிக்கணும், நம்ம வாடிக்கையாளருக்கு மேலும் ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட, ஏன்னா அவங்கள வச்சு தான் நாம் வளர்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் இவ்வளோ ஒரு பேரோட இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே அவங்க தான். வாடிக்கையாளர்கள் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு முத்திரையை பதிச்சுட்டு இருக்கோம். சக்தி கணேசன் ஒரு தனி முத்திரை இன்னைக்கு தூத்துக்குள்ள உருவாயிருக்கிறாங்க, அதுக்கு அவங்க தான் காரணம். அதனால வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த மாதிரி மம்பர் பரிசை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அடுத்த வருஷம் இன்னும் மிகச்சிறப்பான பரிசுகளை கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாடிக்கையாளருடைய சந்தோஷத்தை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மூன்றாவது பரிசு 3 பேருக்குன்னு சொல்லியிருந்தோம். அழகான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அந்த பரிசினை வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு சக்தி கணேஷ் பட்டு ஜவுளி ரெடிமேட் சார்பாக வாழ்த்துக்களை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பரிசுகளை வழங்கினதுக்கு நன்றி. இங்கே வாங்க பிரதர், ஒரு நிமிஷம். அப்படி போயிட விட மாட்டாங்க. வாங்க, இங்கே வாங்க. எந்த ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க? தூத்துக்குடி. ஊத்தங்குடியா? மேட்டுப்பட்டி. மேட்டுப்பட்டியிலேருந்து. சரி, உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பரிசு கிடைக்கும்னு நினச்சிங்களா? தெரியல, எங்கள் அம்மா போட்டதே எனக்கு தெரியாது. அம்மா வாங்கியிருந்தாங்களா? ஆமாம். சரி, உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? ஆமாம், ஃபோன் வந்துச்சு. இப்படி சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமா இருக்கு. சரி, தொடர்ந்து நம்ம சக்தி கணேஷ் பட்டு ஜவுளிக்கு வாங்க. சரிங்களா? தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மெர்சி டிவியுடைய நிர்வாக இயக்குனர் திரு ஜூட் அவர்களுக்கு சக்தி கணேஷ் சார்பாக அவருடைய முதலாளி இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக உங்கள் பேர்? அடுத்து ராஜாத்தி, அதே மெர்சி டிவியுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இருவருக்கும் சக்தி கணேஷ் ஜவுளி கணேஷ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.